சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி ஒன்றினை பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீதான 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு அவர் மீது தொடர்ந்திருந்த 4 அவதூறு வழக்குகளில் 2 வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மற்ற 2 வழக்குகளுக்கு ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த 4 அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரி CV சண்முகம் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு இவர் மீது 4 அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறது. இந்நிலையில் CV சண்முகம் அதனை எதிர்த்து முறையீடு செய்திருந்தார். அதில் 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 2 வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 2 வழக்குகள் அப்படியே இருக்கின்றன. அதற்கு ரத்து செய்ய முடியாது என்று நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், இந்த 4 வழக்குகளும் என்னென்ன வழக்குகள்? 2 வழக்குகள் மட்டும் ரத்து செஞ்சிருக்காங்க உயர்நீதிமன்றம், மற்ற 2 வழக்குகள் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன விவரம், என்ன காரணம்? இந்த 4 வழக்குகள் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் எதிராக தமிழக அரசு தரப்புல விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்குகளோட அடிப்படை என்று பார்க்கும்போது மத்திய அரசுடன் முதலமைச்சரின் போக்கு, அதே போல தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம், தொழிலாளர் சட்ட திருத்தம், வேலை நேரத்தை மாற்றி அமைச்ச சட்ட திருத்தம், அதே போல தமிழக அரசை விமர்சித்தது தொடர்பாக 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இது தமிழக முதலமைச்சர் விமர்சித்ததாகவும் அதே போல அரசை விமர்சித்ததாகவும் அரசு தரப்புல இந்த 4 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இது அரசு தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படும் பொழுது மனதை செலுத்தாமல் இயந்திர தரமாக செயல்படுகிறார்கள். நான் முதலமைச்சரை நேரடியாக விமர்சிக்கவில்லை, அரசை தான் விமர்சிக்கிறேன். இதுல எந்த தவறும் இல்லை என்று CV சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக கடந்த வாரம் விசாரணை நடைபெற்ற பொழுது இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த 4 வழக்குகளில் 2 வழக்குகளை, அதாவது மத்திய அரசை கண்டு தமிழக முதல்வர் பயப்படுகிறார், போதைப் பொருள் புழக்கத்தை ஏற்படுத்துகின்ற முதலமைச்சர் என்று தெரிவித்த கருத்துக்களை தெரிவித்தது தொடர்பாக அரசு விமர்சித்தது என்று அடிப்படையில் 2 வழக்குகளையும் நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் தொழிலாளர் சட்டம் குறித்தும் 420 அரசு என்று விமர்சித்தது தொடர்பாக இது முதலமைச்சரை தாக்கும் வகையில் நேரடியாக பேசியிருப்பதால் இது தொடர்பான வழக்குகளை ரத்து செய்ய முடியாது என்றும் கூறி அந்த வழக்குகளுக்கான விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று CV சண்முகத்துக்கு உத்தரவிட்டு 2 வழக்குகளையும் ரத்து செய்ய மறுத்திருக்கிறார். இதன் மூலம் CV சண்முகம் தொடர்ந்திருந்த 4 வழக்குகளில் 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் 2 வழக்குகளில் விசாரணை எதிர்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கு குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.